எந்த மதத்தை நீங்க சப்போர்ட் பண்றீங்க, எந்த மதத்தை எதிர்க்கிறீங்கன்றத நீங்க வாயால சொல்லி சொல்லி கம்ப்ளீட்டா நீக்கும். அது டெங்கு, அது மலேரியா. என்னங்க இந்த நாட்டில் எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல, அதுக்கு தைரியம் இல்லை. உத்தராகண்ட்ல மாத்திரம் பண்ணீங்களே அப்படின்னா அது ஆளும் கட்சி, அவங்களும் எங்க கட்சி. சாணக்யா டிஜிட்டல் டிவி 5 வருஷங்கள் நிறைந்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஆனுவல் செலிப்ரேஷனில் என்னை வந்து பங்கேற்கிறதுக்கு கூப்பிட்ட ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மேடையில் ரொம்ப சீனியர் பாலிட்டிஷியன், தமிழ்நாட்டில் மதிப்புக்குரிய, என்றும் மதிப்புக்குரிய பெரியவர் மூப்பனார் அவர்களின் திருமகன் ஜே.கே. வாசன் அவர்கள், அதே மாதிரி விவரமாக அவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி எடுத்து சொன்ன டிடிவி தினகரன் அவர்களுக்கும், இந்த மாதிரி ஒரு லைவ் ஆடியன்ஸ் எனக்கு முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது எனக்கு. உங்கள் எல்லாருக்கும் கூட வணக்கம். மீடியாவோட ஒரு விதத்தில் எனக்கு ஃப்ரம் த அதர் சைட் ஆஃப் த டேபிள், ஒரு கட்சியின் மீடியா ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கடந்த 15-20 ஆண்டுகளில் மீடியாவில் நடந்த மாறுப்புகளை சொல்லிட்டு அந்த கான்டெக்ஸ்டில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் செய்யும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றியும் பேச விரும்புகிறேன். பிரிண்ட் மீடியாவை தான் நம்பி நம்ம நாட்டில் 50 வருஷம் ஜனநாயகம் மீடியா இன்புட்ஸ் எடுத்து, அது ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் இருந்திருக்கலாம், இங்கிலீஷ்லேயும் இருந்திருக்கலாம். பிரிண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு மெஜாரிட்டி அரசியல் விஷயங்களோ, சமுதாயத்தை பற்றிய விஷயங்களோ, இல்லை எக்கானமி பற்றி விஷயமோ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் நம்ம எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க, பேப்பரை படி, 4 விஷயம் தெரிஞ்சுக்கோ, அதனால் உன் பாஷையும் இம்ப்ரூவ் ஆகும், விஷயமும் புரியும், உலகத்தில் என்ன நடக்குதுன்ற ஒரே இடத்துல நம்மளுக்கு செய்தி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பல விதமாக பேப்பரை படி, மேகசின்ஸை படி, அதுலேயுமே சில எழுத்தாளர்கள் எழுதுறதை படி அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அதனால தான் நம்மளோட பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. அதை தவிர என்னோடய காலேஜ் டேஸ் வரைக்கும் கூட பப்ளிக் மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணு. அரசியல் குடும்பம் இல்லைங்க எங்கள் குடும்பம், இருந்தாலும் பப்ளிக் மீட்டிங் அவங்க எடுத்து பேசுகிற விஷயங்கள்லாம் தான் நம்ம நாட்டுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. நான் போயிருக்கிறேன், நிறைய மீட்டிங் போயிருக்கேன். திருச்சியில் எங்கள் அப்பாவே என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு லாஸ்ட் மேஜர் இம்பேக்ட்ஃபுல் பப்ளிக் மீட்டிங் நான் அட்டென்ட் பண்ணேன்னா, அது இன்றைக்கி திருச்சிக்கு போயிட்டு வந்ததுனால மெமரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வழியில் நல்ல ஒரு ஓப்பன் யார்ட், பெரிய மைதானத்தில் இந்திரா காந்தி அம்மா வந்து பேசினாங்க. ஐ ஹவ் அட்டெண்டட் தட் மீட்டிங். அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு விதமாக நம்ம செய்திகளை கலெக்ட் பண்ணிடணும். பிரிண்ட் மீடியா ஆர் நியூஸ் சேனல்னால் ஆல் இண்டியா ரேடியோ, இல்லை இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங். அந்த காலகட்டம் மாறி எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக, டிவி மூலமாக, அதுவும் ஒரே ஒரு தூர்தர்ஷன் மூலமாக நம்மளுக்கு செய்தி கிடச்சிட்டு இருந்தது. அதுவும் ஒரு ஃபார்மேட்டட் இன் அ வே, போரிங் வேல செய்தி அப்படின்னு. அதில் ஒரு அனாலிசிஸோ இல்லை அதில் ஒரு இன்டர்பிரேட்டிவ் வேல்யூவோ, இந்த செய்தியை இப்படி சொன்னால் ஒரு விதம், அதே செய்தியை இன்னொரு விதத்தில் சொன்னால் இன்னொரு விதம், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு பிளாண்டாக நியூஸ். அந்த காலகட்டமும் மாறி when private people also started having channels, உங்களுக்கு செய்தி எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு இன்டர்பிரேஷன் வந்துச்சு. நம்ம அதை வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் கிடைக்குது, இத்தனை விதமாக இதெல்லாம் பற்றி யோசிக்க முடியுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மெதுவாக இந்த டிவினா இந்த நியூஸ் தான் கொடுப்பாங்க, இந்த டிவினா இதுதான் வரும். ஒரே டிவியில் எல்லா விதமான வியூ பாயிண்ட்ஸும் வரத்துக்கான வாய்ப்பை நம்ம சீக்கிரத்தில் இழந்துட்டோம். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஃபண்டை போட்டு நடத்துகிற டிவினால இப்படி தான் வந்துகிட்டே இருந்துச்சு. பிரிண்ட்
இருந்த காலத்தில் பிரிண்ட் ஒன்று தான் அப்படின்னு இருந்த காலத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக எல்லாரும் ஒரே விதத்தில் போட்டுட்டு இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் அதை பற்றி இன்னும் நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி இல்லைங்க இதுதான் விஷயம் அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லக்கூடிய திறமை இருந்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப குறைச்ச பேர் தான். அது அவங்க தனியாக வழியில் வந்து ஒரு பத்திரிக்கையே நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வேறு விதமான தைரியமும் இருக்கணும், பணமும் இருக்கணும், சப்போர்ட்டும் இருக்கணும். இல்லாட்டினாலும் நடத்தினவங்க இருக்காங்க. அதில் தான் தமிழ்நாட்டில் ஷோவை பற்றி நம்ம எப்போதும் மரியாதையாக பேசணும். அவர் மீதையும் நிறைய தாக்குதல் நடந்துச்சு. அவர் துக்ளக்கு நடத்துறதுக்கும் கஷ்டப்பட்டார். பட் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாய்ஸ் அப்படின்னா அதை எடுங்க, அதில் வரும். எந்த கட்சின்னு பார்க்காம உண்மையாக எடுத்து சொல்வாங்க. ஸோ நீங்கள் பிரிண்ட் பார்த்தீங்க, ஒரே மொனாட்டனஸாக தூர்தர்ஷனில் வந்த அப்போ இருந்த தூர்தர்ஷனில் இருந்த நியூஸ் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் வந்துருச்சுன்னு நம்ம நினச்சோமே தவிர அந்த சாய்ஸ்லையுமே இந்த டிவிக்கு போனால் இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும், இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணி நியூஸ் வேணுமா அந்த சேனலை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரேடியாக எவ்ரிபடி டுக் தேர் ஓன் பாத். மீடியாங்கிறது நம்மளுக்கு எப்படி உதவியாக இருக்கணும், எல்லா செய்தியும் எடுத்துகிட்டு வரணும், அதில் இருக்கக்கூடிய 2 பக்கத்தையும் எடுத்து சொல்லணும், 3ஆம் பக்கம் இருந்தால் 3ஆம் பக்கத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்கும் மீட் ஆகலை. ட்ரெடிஷ்னல் பிரிண்ட் மீடியா டேஸ்லேருந்தும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய டேஸ்லேயும் சரி. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ஆர் எக்கனாமிக்கலி, இன்டர்நேஷ்னலி ஆர் டொமெஸ்டிக்லி சோஷியல் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் பெருகுது. இதே ஒரு விஷயத்தை 4 கேள்வி கேட்குறாங்க 4 பேர். ட்ரூ டெமோக்ரஸின்னா நம்ம தெருவில் போகிறவங்க கூட 4 கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சுருக்குங்கோ, ஐயோ ஆமாம் இவர் இப்படி கேட்குறாரு என்ன விஷயம் அது அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமாக நடக்குது. ஆனால் அதையுமே மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதை அப்படி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா யாரும் இன்றைக்கி சரியான கேள்வி கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லாமல் போயிட முடியாது. அதனால தான் நிறைய கொந்தளிப்பு இருக்குது. எங்கேயுமே ஒரு ஸ்திரத்துவம் இல்லை, எங்கேயுமே ஒரு ஸ்டேபிளாக போக முடியல. நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா ஒரு 1000 கல் உழுது அதுக்கு ஒவ்வொரு கல்லுக்கும் பதில் சொல்லிட்டே நீங்கள் இன்னும் போயிட்டே இருக்கணும். மீடியா பொறுப்போடு எல்லாத்தையும் எடுத்து பேசி நடத்தியிருந்தா அட்லீஸ்ட் 1, 2, 3 மீடியா இந்த கொந்தளிப்புக்கு காரணம் இல்லாமல் எல்லாத்தையும் விவரமாக எடுத்து குளுமையான ஒரு சூழ்நிலையில் டிஸ்கஸ் பண்ணி எடுத்து சொல்லணும்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி மக்கள் புரிய வைக்கிறதுக்கே நம்ம இவ்வளோ முயற்சி ஏன் எடுக்கணுமா இருக்குன்னா குழப்பிடுறாங்க. முதல்ல புரிய வைக்காமல் அவங்க லைனை போட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை பிசைஞ்சு குடஞ்சி எடுத்து தூக்கி போட்டு இல்லைங்க இதுதான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு மக்கள் கன்ஃபியூஸ் ஆன பிறகு ஐயா அதெல்லாம் இல்லைங்க இதுதான் சொன்னால் அழுத்து போயிடுறாங்க. மனுஷன் அழுப்பாயிடுது. போங்கய்யா நீங்கள்லாம் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற நிலைமைக்கு. எல்லாரும் ஒன்று இல்லைங்கிற காலம் வந்திருக்கு இன்னைக்கு. அரசியலில் எல்லாரும் ஒன்று இல்லை. இந்த நாட்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நாடு முன்னேற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. நம்ம முக்கியமாக பிரதமர் ஐயா இருக்கார். அப்படி எந்த பாகுபாடும் எந்த ஒரு விதமான வேறுபாடும் இல்லாமல் பாரத நாடு முன்னேறணும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் முன்னேறணும்னு அவர் உழைக்கிறார். நாங்கள் அதை பொறுத்துக்க முடியாமல் அவரை நீக்கணும், பாரத குடிமகனுக்கு யாரும் சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லலையே. நாங்கள் ஊழலோட ஒரு 10-50 வருஷம் வரை கூட நடத்தியிருக்கோம் ஆட்சி, அதுவும் நல்லா தான் நடந்துச்சு அப்படின்னு எங்களோட அபிப்பிராயம். அதனால் நாங்கள் திருப்பி இன்றைக்கி நியாயம் மக்களுக்கு சேர்த்து போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு நான் ஒரு பக்கம் நடப்பேன், இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருப்பார். ஆனால் நாங்கள் கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு இன்னொருத்தர் சொல்கிறார் நாங்கள் எங்கள் கட்சியோட ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம், நீங்கள் எங்கள் தேவையில்லை எங்கள் மாநிலத்தில்னு. ஆனால் இதுக்கெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதமோ குழப்பமோ ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் தெரியுது இது ஒரு வேடிக்கை கேலி கூத்து மாதிரி ஆயிட்டுருக்கு. நிற்க வச்சு ஒரு தரம் நீங்கள் இந்த நாட்டுக்கு நெக்ஸ்ட் 25 வருஷத்துக்கு என்ன பண்ணலான்னு விரும்புகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்றதை எடுத்து வரைங்கன்னு சொல்ல மீடியா இல்லைங்க.
எவ்வளவு பிஜேபியையோ பிரதமரையோ திருப்பி கேள்வி கேட்குறாங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் கேள்வி கேளுங்கிறேன் நான். ஒரு கரப்ஷன் இல்லாமல் 10 வருஷம் ஓட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷத்தில் டெய்லி ஒரு கரப்ஷன் வந்துட்டு இருந்தது. அப்பவும் கேள்வி கேட்கல. எங்க இப்போ கரப்ஷனே இல்லாமல் இவங்க ஓட்டுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தா போதை பொருளுங்கிறீங்க, 2 அமைச்சர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. பண்ண முடியாத காரியத்துக்கு நான் முதல் ஃபைல் அதுதான் கையெழுத்து போடுவேன்னு சொல்றீங்க. எப்படிங்க முடியும்னு யாராவது கேட்டோமா? அதனால தான் மக்களில் குழப்பம். இது என்ன கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இவங்க சொல்கிறதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தைக்கு யோசம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. எங்கே கரப்ஷனே இல்லை 10 வருஷன்றது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்குது இந்த நாட்டில். ஆனால் இந்த 2024 எலெக்ஷனில் அது கரப்ஷனே விஷயம் இல்லை. எப்போ அது விஷயமாகுது? நீங்கள் எதிர்கட்சியில் இருந்துட்டு அங்கே 1000 கரப்ஷன், நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க யூ பிரே லைக் அ டாங்கி, கத்திக்கிட்டே இருங்க. ஐயோ கரப்ஷன் பாருங்க 2000 கோடி. எனக்குன்னா 1,76,000 கோடினா அவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு தோணும். அந்த அமௌண்ட்டுக்கு கரப்ஷன் பண்ணா கூட நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் பார்லிமெண்ட்ல. என்னது இது இப்படி நடந்துச்சா அப்படின்னு எதிர்கட்சியில் இருந்துக்கிட்டு. மீடியா அந்த நம்பரை போடுறாங்களே தவிர அது எப்படி நடந்துச்சு, அது என்ன அளவுக்கு கரப்ஷன், அது நாட் ஓன்லி தட், ஒவ்வொரு கரப்ஷன்லையும் அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் கூட சர்ச்சைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு உயிர் போச்சு எதிர்கட்சிக்கு. இன்றைக்கி நான் கேட்குறேன், கரப்ஷன் இல்லை ஒத்துக்கங்க, சரி கரப்ஷனை விட்டுருங்க, கரப்ஷன் இல்லை, நாங்களும் கரப்ஷன் இல்லாமல் கொடுப்போம், அதை நீங்கள் எடுத்துக்கலாம் கிராண்டடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாங்கள் கொடுப்போம் மக்களுக்கு? 25 வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோம்? நீங்கள் சொல்கிறீங்களா 2047 டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறீங்களா? நாங்கள் 2047 என்னங்க 2030 நாங்கள் டெவலப் கண்ட்ரியாக பண்ண முடியும் எங்களால்? எங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்லுங்க. அவர் நீக்கிறது ஒரு அரசியல் கொள்கையாக இருக்க முடியாது. நான் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியுன்றது தான் ஒரு கொள்கையாக இருக்கணும். அதை எடுத்து மக்களுக்கு சொல்லணும். இப்ப இருக்கிற 1 பாயிண்ட் அஜெண்டா, ரிமூவ் மோடி, அது அஜெண்டாங்களா? ஏன் ரிமூவ் மோடி? அவர் என்ன அநியாயம் பண்ணிட்டாரு, என்ன ஊழல் பண்ணிட்டாரு? மக்களுக்கோசம் பண்ணாம பாகிஸ்தானுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ பண்ணிட்டு இருக்காரா? என்னது இப்ப நடக்கிற அரசியல் என்னதுன்னு நான் கேட்கிறேன். அதனால கிளியரா தெரியுது, அந்த இண்டி அலையன்ஸ் நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். நம்ம நாட்டில் பொது தேர்தல் எப்பொழுதும் கூட சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்கும். வெயில், எல்லாரும் அந்த உருக்குற வெயில்ல கேம்பெயினுக்கு போவாங்க, வேர்த்து ஊற்றுவாங்க, மக்களும் வெயில்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுனால அந்த பெரிய ஒரு மக்களை திரளை கூட்டிட்டு வந்து பேசி இதெல்லாம் நடக்கும். அதில் நம்மளுக்கு சில சமயம் ரொம்பவே ஸ்ட்ரெனுவஸாக இருக்கும். எல்லா லீடர்ஸும் போகிறாங்க, எல்லா ஊருக்கும் போகிறாங்க, மக்களோட பேசுகிறாங்க. அந்த டைமில் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நான் பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு கட்சி, அந்த அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாவது, எனக்கு 1-2 விஷயத்தில் ரொம்பவே நான் சீரியஸாக ஃபீல் பண்ணுறேன், அதை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். பொறுப்போட நம்ம ஒரு கட்சியாக இருந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய மதத்தை குறித்து இந்த கீழ்த்தரமாக பேசுவோமா? நீ எந்த மதத்தையும் ரொம்பவே பக்கத்தில் சேர்த்துக்கவும் வேணாம், எந்த மதத்தையும் தாழ்வும் படுத்த வேண்டாம். அந்த எமர்ஜென்சி காலத்தில் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட லோக்சபாவில் செக்குலர் சோஷியலிஸ்ட் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனே மாற்றினவங்க, அதுவும் இல்லீகலாக நீடிக்கப்பட்ட 5 வருஷம் தானே லோக்சபா, 6வது வருஷம் நடத்தி அந்த அம்மா இதெல்லாம் மாற்றினாங்க. அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு இன்னைக்கு செக்குலர் செக்குலர் செக்குலர்னு பஜனை பண்ணுறவங்கள கேட்குறேன், எந்த மதத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த மதத்தை எதிர்க்கிறீங்கன்றத நீங்கள் வாயால் சொல்லியே கெடுக்கிறீங்க உங்கள் காரியத்தை. எந்த மதத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பற்றி நம்ம கேள்வி அவங்க சொல்லி கேட்டுட்டோம், நிறையா செஞ்சும் பார்த்துட்டோம் நிறையா.
எந்த மதத்தை அழிக்கணும்னு பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்ரேஜ் இல்லாத போகிறது இந்த நாட்டில் தான். நான் அந்த மதத்தையே ஒழிப்பேன், அந்த மதத்தை கம்ப்ளீட்டாக நீக்குவேன், அது டெங்கு, அது இது, அது மலேரியா. என்னங்க இந்த நாட்டில் அவுட்ரேஜ்ன்றது இருக்குதா? இந்த வார்த்தை சொன்னதுக்கே நம்ம அவுட்ரேஜ் காட்ட வேண்டாமா? இந்த ஹாலில் உட்கார்ந்துருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான். உங்களை டெங்குங்கிறாங்க, உங்களை மலேரியாங்கிறாங்க, நீங்கள் ஒழிங்கணும், உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. இதாங்க அரசியல். இதுக்கு தானே அந்த அம்மா 6வது வருஷத்தில் செக்குலர்னு போட்டுச்சு. அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமாக வச்சுட்டு அரசியல் நடத்துகிறேங்கிறீங்க. அப்போ எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும்? எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம், சேலஞ்ச் எடுக்கலாம். வாங்க எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க, எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்லை, அதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா எவரை பற்றி பேசுகிறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை 4 அடி போட மாட்டான்னு தெரியுன்றதுனால நாங்கள் பேசுவோம். இது கோழைத்தனம், இது முழுமையான கோழைத்தனம். அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியோ எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரவோ கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். இன்னைக்கு ஆளுமையில் இருந்துகிட்டே பேசுறீங்க. தைரியமா ஒரு அன்பர் கேட்கிறாரு, பாண்டே, ஏன் மத்திய அரசு மாநில அரசு கோவிலில் இந்த மாதிரி அநியாயம் பண்ணும்போது ஏன் அவங்களோட பவரை காட்டக்கூடாது? நான் வாசன் ஐயா கிட்ட சொன்னேன், பவரை எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாதுங்க. 1. 2வது, நியாயப்படி பார்த்தீங்கன்னா கோவில், அறநிலைத்துறை இதெல்லாம் கூட ஸ்டேட் மேட்டர். கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த அறநிலைத்துறையை நடத்துறதுக்கான உரிமை அவங்கக்கிட்ட தான் இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இல்லை. உத்தராகண்டில் மாத்திரம் பண்ணிங்களே அப்படின்னா அது ஆளும் கட்சி, அவங்களும் எங்கள் கட்சி, அவங்கக்கிட்ட சொன்னோம், தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அந்த மாதிரி அறிவுரை கொடுத்தா எங்கெல்லாம் கேட்குற டைப் இல்லை. இவர் சொல்கிறாங்கல்ல, பாண்டே சொல்கிறாரு இல்லை, தமிழ்நாட்டில் நியாயமா மரியாதையா. இப்போ வாசன் அவர்கள், அவர்களுடைய தந்தையார் எல்லாரும் கூட டிக்னிட்டியோட அரசியல் நடத்துகிறவங்க. அந்த டிக்னிட்டியோடு நடத்துறதுனால தான் பாண்டே சொன்னார் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாதோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி. நான் அந்த மாதிரிலாம் கணக்கே போட மாட்டேன். ஆனால் ஒரு உண்மை இருக்குது, நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அது அந்த டிக்னிட்டியோடு இருந்த மூப்பனார் ஐயாவை தான் பிரதமரை ஆக்க உடலை அந்த காங்கிரஸ். டிக்னிட்டியோடு இருந்த காமராஜரை தான் அவங்க என்னெல்லாமோ பிளான் எல்லாம் போட்டு இறக்கி விட்டாங்க. மூப்பனார் ஐயாவை சிஎம் கூட பண்ண முடியல. அதனால டிக்னிட்டியோடு இருந்து கோவில், அறநிலைத்துறை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு உத்தராகண்டில் பண்ணீங்களே இங்கே ஏன் பண்ணக்கூடாதுன்னெலாம் கேள்வியெல்லாம் எப்படி வருது பாருங்க, குழப்பத்துக்கு. அரே, டிக்னிட்டிக்கு மதிப்பு இல்லாதவங்க நம்ம கோவிலை மாத்திரம் நினச்சிட்டு உத்தராகண்டில் பண்ணேன்னு இங்கே இறங்கினேன்னா அந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடியவங்க மோடி ஐயா இல்லை. ஆனால் நான் உங்களை திருப்பி கேள்வி கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு மந்திரியாகவும் இருந்துட்டு பாண்டே போல ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு முன்னாடி நான் இந்த கேள்வி கேட்குறேன், இந்த அம்மா என்ன புத்தி தக்குவா, தெலுங்குல சொல்கிறேன், சாரி, புத்தி தக்குவான்னு, மூளை குறைச்சலாக இருக்கா, இவங்களுக்கு என்ன ஒன்றும் புரியலையா விவகாரம், எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த அம்மா இப்படி பேசுதேன்னு நினைக்காதீங்க. நம்ம கோவிலையே அழிக்கக்கூடிய, நம்ம கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய, நம்ம மதத்தையே அழிப்பேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க? மத்திய அரசு அவங்க கோவிலை சுரண்டி தின்றதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாதா? மோடி ஐயா நீங்கள் உத்தராகண்டில் பண்ண மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு ஏன் கேட்குறீங்க? உங்களோட ஒவ்வொரு ஓட்டுலையும் இருக்குது அந்த பவர். யாருக்கு போடுறீங்க அந்த ஓட்டுன்னு யோசிச்சு போடுங்க. நான் இன்னும் ரொம்ப நீடிச்சு பேச விரும்பலை. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு, அதனால் அரசியல் பேசியே தீர்வேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு
லேசி சிட்டிசன் நம்ம தான் அப்படின்னு காட்டக்கூடாதுங்க. கை தட்டுறோம், விறுவிறுப்பாக பேசுகிற பாண்டேயை பற்றி நல்ல உன்னதமாக பேசிக்கிறோம். ஆஹா, இந்த மாதிரி தான் இருக்கணும் ஜேர்னலிஸ்ட்டு, சோ ஐயா மாதிரி இருக்கார் இவர். இதெல்லாம் சரி. அன்னைக்கு எங்கே ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தோட? ஓட்டு போட போவீங்களா? க்ரௌட் க்யூவில் நிற்பீங்களா? ஓட்டு போடுவீங்களா? உங்களோட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போவீங்களா? போதைப் பொருளுக்கு இங்கே தான் பெரிய இடம்ன்ற அந்த திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்தில் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களோட இருக்கக்கூடிய 10 பேர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நிமிஷம், நான் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். கட்சி தொண்டர்கள் தான் ஒவ்வொரு கையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு போய் மோடி ஐயா அதெல்லாம் பண்ணார் 10 வருஷத்துக்கு, நீங்கள் கமலம் பார்த்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் போகும். தினகரன் ஐயா கட்சி போகும், வாசன் ஐயா கட்சி போகும், எல்லாரும் போவாங்க. ஆனால் நான் நம்ம நாட்டு ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம நாடு இன்னும் 25 வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசாக மாறணுன்ற இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் சரி, பெண் ஆண் எல்லாரும், ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் யாராலும், நெக்ஸ்ட் 25 இயர்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும். இதில் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டான், பிரியாணி பொட்டலம் கொடுத்தான், 6 பாட்டில் கொடுத்துட்டான், நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்லை புல்லரசாக இருப்போம். நம்ம இங்கே இது யாரையோ நம்ம சொல்லிக்கிட்டு ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி அவங்க ஆட்சியில் இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. அந்த லேசி சிட்டிசன், வாய்க்கு வந்ததை பேசி இன்னைக்கு ஆயிடுச்சு வேலை, நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தத்துவத்தில் இன்னைக்கு இருந்தோம்னா நாடு சீரழிஞ்சிரும். தயவு பண்ணி நீங்கள் யாரும், அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ உணர்ச்சியோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க, ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி சண்டை போடக்கூடியவங்க, உங்கள் சண்டையெல்லாம் அந்த ரூமில் தானே, இறங்குங்க களத்தில். எந்த ஆட்சியால் தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வந்திருக்கோ, உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருட்களா? நம்ம டாஸ்மாகை பற்றியே இன்னும் பேசி முடிக்கல, அவங்க இன்னொரு சரக்கு இறக்கிட்டாங்க. இப்படியே உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போமா? இல்லை ஒரு ரங்கராஜ் பாண்டே தான் தொண்டை கீழ்ச்சி கற்றுக்கிட்டே இருக்கணுமா? நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு? தயவு பண்ணி வரக்கூடிய 25 வருஷத்துக்கு, நான் இன்னைக்கு 2024 பற்றி மாத்திரம் பேசலை, 24 வேணும், 26 வேணும், அது 29 வேணும். ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்கிறேன், ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய கட்சி, நாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சி, நேர்மையான தலைவர்கள் உள்ள கட்சிக்கே ஓட்டு போடணும். நம்ம இல்லைன்னா இந்த நாட்டை வல்லரசு ஆக்க முடியாது. இந்த மாதிரி சுரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்லா வாழ்விக்க முயற்சி பண்ணுற கட்சிகளால் ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரோம், இல்லை ஒரு சீர்திருத்தத்தை எடுத்துகிட்டு வரோம்னா அதை பார்லிமெண்ட்லேயும் எதிர்ப்போம், டேபிள் மேலே நின்றுட்டு ஆடுவோம், இல்லை மனிதநேயம்ன்றது இல்லை இன்னொன்றது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே எதிர்க்கிறது. ஓட்டு போட்டு மெஜாரிட்டி ஓட்டோட வந்திருக்கிறவங்க அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லிருக்கிற ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுக்காக பார்லிமெண்ட்டில் முயற்சி எடுக்கிறவங்கள தடுத்து நின்று அதுக்கு எதிர்ப்பாக, அதாவது மக்களுடைய ஓட்டுக்கு எதிர்ப்பாக நின்று அங்கே பார்லிமெண்ட்லேயும் ஒரு விதமான தீர்ப்பு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு ரோட்டில் வந்து இங்கே வேறு விதமாகவும் பேசிட்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு, அதை மாத்திரம் இல்லை, அங்கே முடியல என்ன உடனே ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போகிறது, ஒவ்வொரு கேஸும் டிலே பண்ணுது, ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு ஸ்கீமையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 10-11 மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாத்துலேயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுது. கவர்மெண்ட் சரியான நிர்ணயம் எடுக்கலை, நீங்கள் வாங்க கோர்ட்டு ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சொல்லுது, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, டிஸ்மிஸ் த கேஸ், இல்லை நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு தப்பு, போங்க. இப்படியாக பார்லிமெண்ட்லேயும் தொந்தரவு பண்ணுறது, தடுக்கிறது, கோர்ட்டு மூலமாகவும் தடுக்கிறது, ஒவ்வொன்றையும் கேஸாக சொல்லலாம்.
நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஆட்சி பண்ண 10 ஆண்டுகளில் டெவலப்மெண்ட்டை விட்டுருங்க, அவங்க சொந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க. நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தர் உழைக்கலை. அதனால் நான் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி நான் கேட்டுக்கிறேன், இந்த தேதியை நம்ம மறக்கக்கூடாது. ரங்கராஜ் பாண்டேயோட சேனலும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இன்றைக்கி வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட், தயவு பண்ணி இந்த தேதியை மறக்காதீங்க. நம்மளுக்கு இங்கே எலெக்ஷன் நடக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு முதிர்ச்சி இருந்தது ஒரு காலத்தில். ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க, நேஷ்னல் பார்ட்டியை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புங்க இருந்துச்சுங்களா? இன்னைக்கு நேஷ்னல் பார்ட்டி உங்கள் கண்ணில் காங்கிரஸ் ஒன்று தான் படுதா? இல்லைங்க, அவங்க ஸ்டேட் லெவல் பார்ட்டிக்கு கூட மிஞ்சலை. நீங்கள் ஸ்ட்ரிக்ட்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஏதோ ஜெயிச்சு வந்துட்டாங்களே தவிர வேறு எங்கெல்லாம், ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட், எஸ் ஐ அக்ரி. இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராமிஸையும் ஆட்சியில் இருந்தபோது ராஜஸ்தானில் பண்ணி காமிச்சாங்களா? இத்தனை ரூபாய் இவங்களுக்கு கொடுக்குறேன், அது என்ன அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு ஒரு லா எடுத்துகிட்டு வரேன், நியாயம் கொடுக்குற நாட்டுக்கு என்ன அநியாயம்? சவுத் ஆஃப்ரிக்காவா அப்பார்த்தைட் நடந்துட்டுருக்கா? ஒரு காலத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் நெல்சன் மேண்டலா ஜெயிலில் இருந்த காலத்தில் சொல்லுவாங்க அப்பார்த்தைட். அந்த மாதிரி ஏதாவது அநியாயம் நடந்துட்டுருக்கா? இப்படிலாம் சொல்கிற அந்த கட்சிக்கு நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது நியாயமயமாக இருக்கட்டும். ராஜஸ்தானில் பவரில் இருந்த போது ஏன் பண்ணி காட்டல? இன்றைக்கி கர்நாடகாவில் எங்களுக்கு ஒரு சினிமாவில் காட்டுவாங்க பாருங்கள், ஒரு ட்ரெய்லர், ஜஸ்ட் அஸ் பிகினிங், ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் சினிமாவை போய் பாருங்கன்னுவாங்க. அந்த மாதிரி கர்நாடகாவில் பண்ணி காட்டுங்க முதல்ல. எங்கேயும் இல்லைங்க, மக்களை குழப்பம் பண்ணுறதுக்கு, மக்கள் மனசை குழப்பி விடுறதுக்கு இல்லாத ப்ராமிஸு, பாரத் ஜோடோ யாத்திரா அது இதுன்னு சொல்லிட்டு அலையிற பார்ட்டி தான் நேஷ்னல் பார்ட்டின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. அந்த ஸ்தானத்துலேருந்து என்றைக்கோ அவங்க இறங்கிட்டாங்க. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து நேஷ்னல் பார்ட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னாடி இருக்கு. அதில் கட்சி தலைவர் அண்ணாமலை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. கிரவுண்ட் செயலை இழந்து என்றைக்குமே பிஜேபி எந்த மாநிலத்திலும் இல்லாமல் தான் இருக்கு. நல்ல செயல் ஆக்கத்தோடு தான் இருக்காங்க. மோடி ஐயா தமிழ்நாட்டை பற்றி இன்னும் பேசாத இடம் இல்லை, தமிழ் மொழியை பற்றி பேசாத இடம் இல்லை, தமிழ் பண்பாட்டை பற்றி பேசாத இடம் இல்லை. நம்ம தமிழ் மக்களே, நம்மளுக்கு இன்னும் என்ன தான் வேணும்? அதெல்லாம் காதலை கேட்குற இனிமையாக இருக்கு, ஆனால் எங்களுக்கு போதைப் பொருள் தான் வேணுங்கிறோமா? மோடி மாதிரி ஐநாவில் போய் தமிழை பற்றி பேசணும், ஆமாம், பழமையான பாஷைன்னு சொல்லணும், ஆமாம், அதெல்லாம் வேணும். ஆனால் எனக்கு அரை பாட்டில் கொடுக்குறவன் தான் வேணும்னா எப்படிங்க? அதனால் இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தில் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த சந்தர்ப்பத்தில் 5 வருஷம் கொண்டாடுற ரங்கராஜ் பாண்டேயோட சேனலில் அந்த ப்ரோக்ராமில் நான் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் சுதந்திர போராட்டத்தின் போது நம்ம எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்திலேருந்து யாரோ ஒரு மெம்பர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். நாடு சுதந்திரம் அடையணும்னு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நாடு எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங், ஆத்ம நிர்பர்னா சுயமாக நம்மளாக நம்ம நாட்டின் ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம நாடு சுய சக்தியை அட்டைன் பண்ணணுன்னா உங்களுக்கு மத்திய அரசு நல்ல அரசு அமைஞ்சால் தான் முடியும். அதனால் நான் உங்கள் எல்லாரையும் கேட்குறேன், 1947க்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கூட சுதந்திர போராட்டத்தில் நம்ம மூதோதையர்கள் பங்கேற்றாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டேயை வாழ்த்துற அதே நேரத்தில் நாட்டுக்கோசம் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். இந்த 2024 எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலேருந்து ஆன்மீகமும் தேசபக்தியும் இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். அதே மாதிரி ஆன்மீகமும் தேசியத்தோட கூட்டணி சேர்ந்தவங்களையும் வாழ வைப்போம், அவங்களையும் ஜெயிக்க வைப்போம். ஏன்னா அந்த கூட்டணியோட தான் நம்ம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி அரசுக்கோ பலம். ஒவ்வொரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறந்த உன்னதமான லீடர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க கட்சியில் அவங்க முயற்சி பண்ணுறாங்க.
தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட என்டிஏ கூட்டணிக்கு தயவு பண்ணி நீங்கள் ஓட்டு மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி ஓட்டு கேளுங்க. எங்களுக்கோசம் கேளுங்க, நாட்டுக்கோசம் கேளுங்க. இந்த நாடு நல்லா முன்னேறணும், நல்ல ஆட்சி இருக்கணும், நம்ம மக்களுக்கு ஒரு டிக்னிட்டியோட வாழ்க்கை இருக்கணும். எப்போ பாரு இன்னொருத்தரோட போட்ட பிச்சையில் நம்ம வாழ அக்கறல தேவையில்லை. நம்ம சில கட்சிகள் நம்மளை இன்னைக்கு எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா, வெள்ளமா இந்த 1000 ரூபா எடுத்துக்க, உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா இந்த 500 ரூபா எடுத்துக்க. அந்த மாதிரி கட்சியோட நம்ம அரசு நாடு முன்னேறாதுங்க. தயவு பண்ணி தூர நோக்கு இருக்கணும், நல்ல விதமான நியாயமான அரசியல் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். ஸோ நான் உங்களை கரம் கூப்பி இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ண இந்த நாள் 5 வருஷம் கொண்டாடக்கூடிய சாணக்கியா டிவிக்கு எத்தனை நல்வாழ்த்து சொல்கிறோமோ அதே அளவுக்கு இன்னைக்கு தேதியை மறந்துடாமல் நம்ம ஒவ்வொருத்தரும் தெருவில் இறங்கி நாட்டு காசும் நாட்டை மனசில் வச்சுக்கிட்டு நாட்டுக்கோசம் நீங்கள் போய் ஓட்டு கேட்டு நல்ல ஒரு கட்சியை, பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி, அதே மாதிரி எங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் நான் இன்றைக்கி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். பாரத நாடு உன்னத நாடாக இருக்கணும். ஜெய்ஹிந்த்.